ஒரு நாளைக்கு ஒரு நல்ல குட் அமௌண்ட் ஆஃப் மணி கிடச்சிட்டு இருக்குன்னு எனக்கு. ஐம் ஓப்பன்லி சொல்றேன், ஐம் குட் அமௌண்ட் ஆஃப் மணி ஐம் மேக்கிங். பட் என்ன நான் ஒரு கட்டத்துக்கு மேலே குட் மார்னிங் மை டியர் பீப்புள். ஏர்லி மார்னிங் அனுப்பிச்சு இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதே பெருந்தொல்லையாக இருக்குது. நேற்று நைட்டு செம்ம மழை போல். எனக்கு கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது. செக்யூரிட்டிக்கிட்ட சொன்னால் செக்யூரிட்டி சிரிக்கிறாரு. நவ் இட்ஸ் 5:10. லெட்ஸ் மூவ் நவ் ஃபார் லிட்டில் ஒர்க், தென் வில் மூவ் டு த ஆக்சுவல் ஒர்க். திஸ் லுக்ஸ் ப்ரிட்டி குட். எனக்கு நல்லா தெரியுது இந்த ஃப்ரேம். இந்த மாதிரிலாம் புது ஆங்கிளில் ஏதாச்சும் யோசிக்கலாம். அப்புறம் இப்போதைக்கு எதுவும் முதல்ல வர மாட்டேங்குது. Now it's time to go to the college, which I was actually doesn't like to go. ஏன்னா எது வாழ்க்கையில் முக்கியன்றது நம்ம ஃபுல்லாக மறந்துட்டு எவனோ சொன்னான் எவனோ க்ரியேட் பண்ணான்னு அதை பிடிச்சிட்டு ஓடிட்டு உட்காந்துட்ருக்கோம். இதெல்லாம் ஒரு மனுஷன் எப்போ ரியலைஸ் பண்ணுறான்னா 25 வயசு ஆனதுக்கப்புறம் வீட்டில் ப்ரெஷர் போடுவாங்கல்ல, அப்போ தான் அவனுக்கு புரியுது நம்ம ஏதோ பண்ணிட்டு உட்காந்துருந்துருக்கோண்டான்னு. சரிங்க, போய் குளிக்கணும். வேலையாக பார்ப்போம். Hi dear people, I want to say something interesting. Look at this. என்னடா மாப்பெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்க டேய்? அதுவும் கைட்டிட்டு விழுந்துருச்சுங்க. ஐயோ, பார்த்தீங்களா என்னென்னடா ஆர்டர் பண்ணிருக்கீங்கவா? மொத்த ஸ்டோரியும் சும்மா எவனோட பிஸ்னஸ் பிளான்னு தெரில, மொத்த ஸ்டோரியும் ஆன்லைனில் கூட்டு வந்துட்டான். தொடப்பம், மாப்பு, மேட்டு, உங்களுக்கு என்ன வேணும் கடைக்கே போக தேவையில்ல. நான் போய் ஆர்டர் பார்க்குறேங்க. பாய். अभी वीडियो शुरू हो रहा है। क्या है भाई? मनी 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 பணம். பணம். நேற்று நான் ஃப்ரெண்டுங்கிட்ட பேசிட்டு உட்காந்துருந்தேன். பணம் தான்டா அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய போதை அப்படின்னு. நீங்கள் பொண்ணுங்க சரக்கு தம்மு காஞ்சா எதனா அடிச்சுக்கோங்க. But when you see money, when you have money, that is the biggest. அது உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடும். நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். That's where most people fall in to the failure. How? Let me explain. சிம்பிளுங்க. பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், உங்களே மறந்துடுவீங்க. ஏன்னா எவ்ரிடே யூ சி மணி, எவ்ரிடே யூ மேக் மணி. உங்கள் ஆக்சுவல் கோலை நீங்கள் மறந்துட்டு பணத்தை மட்டுமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த எண்ட் ஆஃப் த டே நான் உங்ககிட்ட பணம் இருக்கும், ஆனால் நீங்கள் என்னத்துக்காக அடையணும்னு நினச்சிங்களோ அதை அடைய முடியாமல் போயிடும். எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்களேன், கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. இப்போ நான் இப்போது ஆன்லைன் டெலிவரி இப்போ பண்ணிட்டு இருக்கேன்ல, அதில் நல்ல இப்போ நான் எனக்கு கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணும் தான் ஆசை எனக்கு. இப்போ டெலிவரி ஏன் பண்ணுறேன்னா அது கொஞ்சம் சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி தேவை, ஒரு வேலை விஷயமா. அதுக்காக தான் டெலிவரி பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கேன். பட் இதில் ஒரு நாளைக்கு
ஒரு நல்ல குட் அமௌண்ட் ஆஃப் மணி கிடச்சிட்டு இருக்குன்னு எனக்கு. ஐம் ஓப்பன்லி சொல்றேன், ஐம் குட் அமௌண்ட் ஆஃப் மணி ஐம் மேக்கிங். பட் என்ன நான் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் என் கான்டென்ட் கிரியேஷனில் விடுற நிலைமை வந்துடுவேன். ஏன்னா இப்போ நான் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால கான்டென்ட் கிரியேஷன் போயிட்டுருக்கு கூட கூடயே. இல்லை அப்படின்னா வெறும் பணம் மட்டும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் என்னுடைய கோலை தவிர்த்து விட்டுட்டு வெறும் பணத்தை மட்டுமே நான் பார்க்குற ஒரு ஆளாக ஆகிடுவேன். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பொருள். அதை நீ நல்லதாக யூஸ் பண்ணலாம், கெட்டதாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுடைய அந்த குறிக்கோளை விட்டுட்டு வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஒன்றுமே தான் போயிடுவீங்க. ஸோ பி கேர்ஃபுல் வென் யூ மேக்கிங் மணி. ஓகே, ஸோ டுடேஸ் vlog is done. Cute and simple. Bye. अरे 2 नंबर से भाई ना, ऊपर में गाड़ी ऊपर नंबर